إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على محمد وعلى آل محمد أما بعد عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تبارك وتعالى أيضا إن عدة شهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم صدق الله العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே என்றென்றும் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ் தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி மதம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபா தாபிஈன்கள் ஸலஃபு ஸாலிஹீன்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரையும் சொரிந்தல்வானாக. புனிதமிகு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு இஅ்திகாஃபுடைய நிய்யத்துடன் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் ஒருவனை பயந்து அஞ்சி தக்வா செய்து நடக்கும்படியாக முதலில் அடியேனாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வஸியத்தும் நஸீஹத் என்னும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். கண்ணியத்துக்கும் மதிப்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒரு கண்ணியமான ஒரு படைப்பாக, உயர்வான ஒரு படைப்பாக அல்லாஹ் இந்த அடியார்களை, இந்த மனிதர்களை அல்லாஹ் படைத்து இந்த அடியார்களுக்கு இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் அனைத்து விடயங்களையும் ஏற்பாடு செய்து கொடுத்து அவைகளுக்கு மத்தியிலே இந்த அடியார்கள் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ளவர்களாக, அல்லாஹ்வுக்கு வழிபடுகின்றவர்களாக, அல்லாஹ் விரும்புகின்ற பிரகாரம் தனது வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய விருப்பம்.
தான் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதை எம்முடைய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் காலங்களை, மாதங்களை, நேரங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான், சிறப்புப்படுத்தியிருக்கின்றான். எவ்வாறு நாம் அனைவரும் ரமலானுடைய மாதம் வரும்போது ரமலானுக்கு தன்னை தயார்படுத்தினோம், அமல் இபாதத்துக்காக தன்னை தயார்படுத்தி நாம் செய்த தவறுக்காக, நாம் செய்த பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே அழுது புலம்பி தௌபா செய்தோமோ, அதுபோன்றுதான் அல்லாஹ் சில காலங்களை, சிறப்பான நேரங்களை அல்லாஹ் எமக்கு தந்திருக்கின்றான். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, யார் அந்த சிறப்பான காலங்களை, நேரங்களை, மாதங்களை, இடங்களை கண்ணியப்படுத்துவார்களோ, கண்ணியப்படுத்துவது என்பது வாயால் அல்ல, சொற்களால் அல்ல, நபி அவர்கள் செயற்களால் இந்த உலகத்திலே செய்து காட்டினார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹ் 12 ஷஹ்ரா, இந்த உலக வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் முதல் மாதங்கள் அது 12 மாதங்கள் தான். நாம் இன்று ஹிஜ்ரி 1446 11வது மாதம் துல்காதாவுடைய மாதத்தில் நாம் வீட்டிருக்கிறோம். அந்த ஆயத்திலே 4 மாதங்கள் சிறப்பாக சொல்லப்படுகிறது. 4 மாதங்கள் சிறப்புக்குரிய மாதங்கள். அதில் ஒரு மாதம் இன்று நாம் 11வது மாதம் துல்காதாவுடைய மாதம், சிறப்புக்குரிய மாதம், கண்ணியமான மாதம். அரேபியர்கள் யுத்தம் செய்கின்ற காலங்களில் எவ்வளவு தான் பகைவனாக இருந்தாலும், எவ்வளவு கடுமையாக யுத்தம் நடந்தாலும், இந்த கண்ணியமான மாதங்களில் பழித்து இருக்க மாட்டார்கள். இந்த கண்ணியமான மாதங்களில் யுத்தம் செய்ய மாட்டார்கள். மற்றவர்களுக்கு தீங்கிழைக்க மாட்டார்கள். அந்த யுத்தத்தை நிறுத்திவிட்டு சிறப்புக்குரிய மாதத்தில் அல்லாஹ்வும் அவனது தூதரும் எதை வழிகாட்டி தந்திருக்கிறார்களோ, எந்த அமல்களை சொல்லித் தந்திருக்கிறார்களோ, அதை செய்வதிலே தான் அந்த முன்னோர்கள் ஈடுபடுவார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இமாம் ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இந்த ஆயத்தின் ذَلِكَ دِينُ الْقَيِّمِ, நிலையான உறுதியான மார்க்கம் என்ற இந்த வசனத்தை, இந்த தொடருக்கு ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் விளக்கம் சொல்லும் போது சொல்லுகிறார்கள், இந்த 4 மாதங்களை துல்காதா, துல்ஹிஜ்ஜா, தொடர்ந்து வரக்கூடிய முஹர்ரம். மீனவர்களே,
ரமலானுக்கு நாம் கொடுக்கின்ற மரியாதையும் கண்ணியமும் உயர்வும் அந்த மாதத்திலே நன்மைகள் செய்வதற்காக கண் விழித்திருந்து பகலிலும் இரவிலும் உடலாலும் பொருளாலும் அதை மதித்து செய்வது போன்று இரா வணக்கங்களில் ஈடுபடுவது போன்று ஏனைய சிறப்புக்குரிய 3 மாதங்கள் துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் அதற்கு பின்வரக்கூடிய மேலானவர்களே, ஏன் இந்த மாதத்திலே சொல்லித் தரப்பட்டிருக்கின்ற சுன்னத்தான நோன்புகளையும் தர்மங்களையும் தௌபாக்களையும் இஸ்திக்பார்களையும் திலாவத்துகளையும் ஏன் நாங்கள் செய்யாமல் இருக்கிறோம்? ஏன் அவைகளுக்கு நாம் முக்கியத்துவம் காட்டாமல் இருக்கின்றோம்? அன்பானவர்களே, சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், வஹுவ தீனுல் முஸ்தகீம். அந்த மாதங்களை நீங்கள் கண்ணியப்படுத்துவது என்பது, சுன்னத்தான நோன்புகளை பிடிப்பது, இதர வணக்கங்களில் ஈடுபடுவது அத்தீனுல் முஸ்தகீம் என்று இமாமுனா ஸமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தெளிவாக சொல்லித் தருகிறார்கள். மேலானவர்களே, அறிஞர்கள், உலமாக்கள் இந்த ஆயத்திலிருந்து இன்னும் சொல்லும் போது தீனு இப்ராஹிம் வ தீனு இஸ்மாயில், தந்தை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அருமை புதல்வர் ஈமானிய குழந்தை, ஈமானிய தாயினால் உருவாகிய குழந்தை, ஈமானிய தந்தையினால் உருவாக்கப்பட்ட குழந்தை, கியாமத்துடைய நாள் வரையும் ஞாபகப்படுத்தப்படுகின்ற ஈமானிய குடும்பம், அவர்களுடைய இந்த வழிமுறைகளை பின்பற்றுவது என்று அறிஞர்கள் அழகாக தெளிவாக எமக்கு சொல்லித் தருகிறார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முன்னோர்கள் நல்லோர்கள் சொல்லுகிறார்கள், இந்த சங்கைக்குரிய துல்காதாவுடைய மாதம் வரும்போது அவருடைய உள்ளத்திலே ஒரு விதமான பயம் இருக்கும். எல்லாருக்கும் அல்லாஹ்வுடைய பயம் உடலால காட்டலாம், அல்லாஹ்வுடைய பயத்தை பேச்சால வார்த்தைகளால காட்டலாம். உண்மையான இறை அச்சத்தை, உண்மையான பயத்தை, உண்மையான தக்வாவை தனிமையிலும் கூட்டிலும் இரவையிலும் பகலிலும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் ஏழ்மையிலும் செல்வத்திலும் அன்பானவர்களே தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும். குஷூஅன் வ ஹுதுஅன், உள்ளத்தாலும் உடலாலும் அல்லாஹ்வை பயந்து நடக்குகின்ற மாதம் இது. வித்தை விதைக்குகின்ற மாதம் இது. அறுவடை செய்கின்ற மாதம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். அன்பானவர்களே, துல்காதாவுடைய மாதம் சிறப்புக்குரிய மாதம். அரேபிய மாதம் கணக்கு கூட தெரியாத உம்மத்தாக அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். எத்தனையாவது ஹிஜ்ரியிலே இருக்குகின்றோம், எத்தனையாவது மாதத்தில் இருக்குகின்றோம். அது என்ன மாதம்? இது கூட கவனம் செலுத்தாத ஒரு இஸ்லாமிய உம்மாவாக நாம் இருப்பதுதான் பெரும் கவலையாக இருக்கிறது. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடையார்களே, சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், வயஸ்தாது ஈமானன் ஃபில் அஷ்ஹுரில் ஹுரும். ரமலானுக்கு தன்னை பக்குவப்படுத்தியவர்கள் இந்த துல்காதாவுடைய மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஈமானியத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள், ஈமானியத்தை உண்டாக்கிக் கொள்ளுங்கள். ஒரு ஈமான்தாரியா பாவம் செய்யும் போது, பாவம் நடக்கும் போது அவருடைய உள்ளத்திலே பயம் வருகிறது, கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கின்றான், அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் செய்கிறான். அதான் சொல்லும் போது பள்ளிக்கு ஓடி வருகிறான். ஹராம்
இவன் தான் ஈமான்தார். ஈமானை அதிகரித்துக் கொள்ளுகின்ற மாதம் அல்லவா துல்காதாவுடைய மாதத்திலிருந்து தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் சொல்கிறார்கள், முஸ்தக்ஃபிரன் பாக்கியன் அலா மா மதா. ரமலான் சென்றது, ஷவ்வால் சென்றது, ரமலானுக்கு முன்னைய மாதங்களும் சென்று விட்டது. எத்தனையோ காலை பொழுது படுக்கையிலே, விரிப்பிலே, அழகான மெத்தையிலே சென்று விட்டது. இஷாவுடைய மக்ரிபுடைய நேரம் கடைகளிலும் பஜார்களிலும் சென்று விட்டது. முகருடைய அசருடைய நேரம் நிம்மதியான தூக்கத்தில், உறக்கத்தில் சென்று விட்டது. முஸ்தக்ஃபிரன் பாக்கியன் அலா மா மதா. முன்னோர்கள் பாவம் மன்னிப்பிலே தான் காலத்தை கழித்தார்கள். எத்தனை இஸ்திக்ஃபார்கள், எத்தனை தடவை தௌபாக்கள், எத்தனை நேரங்கள் கையில் ஏற்றி அல்லாஹ்விடத்திலே அழுத கண்ணீர், அல்லாஹ்விடத்திலே அழுத கண்ணீர். முன்னோர்கள் சென்ற காலத்திலே ஃபஜ்ருடைய ஏனைய தொழுகைகள், நல்ல அமல்கள் செய்வதற்கு காலங்களும் நேரங்களும் வீணாகிவிட்டதோ என்று நினைத்து இஸ்திக்ஃபாரோடு கண்ணீரை வடித்த முன்னோர்கள் எமது வாழ்க்கையின் வரலாற்றை படைத்து விட்டு சென்று விட்டார்கள். அவர்களை பின்பற்றுங்கள், அவர்களை ஃபாலோ பண்ணுங்கள், அவருடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையில் எடுப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், கதுதனா முகதனிமன் லிமா கதுதனா. மீண்டும் அல்லாஹ் துல்காதாவை தந்திருக்கின்றார், மீண்டும் அல்லாஹ் துல்ஹிஜ்ஜாவை தந்திருக்கின்றார், மீண்டும் அல்லாஹ் முஹர்ரம் மாதத்தை தந்திருக்கிறான். ஆரோக்கியத்தையும் ஆபியத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் தந்திருக்கின்றானே என்று நினைத்து காலத்தையும் நேரத்தையும் நிமிடங்களையும் மணித்தியாலங்களையும் இரவையும் பகலையும் ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் பணத்தையும் அறிவையும் ஆற்றலையும் தீனுக்காக, அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடைவதற்காக முஹ்தனிமன் கனீமத்தாக பயன்படுத்திக் கொண்டார்களே அந்த முன்னோர்கள். இன்று நாம் எத்தனை அடியார்கள், ஆண்களும் பெண்களும் பெற்றோர்களும் பிள்ளைகளும் உற்றார்களும் உறவினர்களும் மண்டை வீட்டார்களும் முன் வீட்டில் உள்ளவர்களும் பின் வீட்டில் இருப்பவர்களும் வீட்டை சூழ இருப்பவர்களும் இன்றைய ஃபஜ்ர் இல்லாமல் உறங்கிவிட்டு வந்தவர்கள் எத்தனை நபர்கள், எத்தனை நபர்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆன் சொல்கிறது, அல் ஹஜ்ஜு அஷ்ஹுருன் மஅலூமாத். ஹஜ்ஜுக்கு தயாராகின்றவர்களே, ஹஜ்ஜை முடித்த ஹாஜிகளே, இதற்கு பின்னால் இருக்கும் காலங்களிலாவது ஹஜ் செய்ய வேண்டும் என்ற நன்னோக்கத்தோடு இருக்கின்றவர்களே, குர்ஆனுடைய வசனம் பேசுகிறது அஷ்ஹுருன் என்று பேசுகிறது, ஷஹ்ருன் என்று பேசவில்லை, மாதம் என்று பேசவில்லை, மாதங்கள் என்று பேசுகிறது. அப்படி என்றால் ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா. அந்த ஷவ்வாலிலிருந்து ஹஜ்ஜுக்காக தயாராகின்றோம், குர்பானிக்காக தயாராகின்றோம். மேலானவர்களே, இன்னும் நாங்கள் குர்பானிக்கான பிராணிகளை தேடிக் கொண்டிருக்கிறோம், பணங்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறோம், அங்கும் இங்கும் இருக்கின்ற கடன்களை நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிறோம், பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக் கொண்டிருக்கிறோம். புனிதமான பைத்துல்லாவை ஹஜ் செய்ய வேண்டும் என்ற நன்னோக்கத்தோடு உங்களுக்கு துணையாக இருக்கின்ற மாதம் துல்காதாவுடைய மாதம், ஷவ்வாலுடைய மாதத்திற்கு நீங்கள் தயாராகிறீர்கள். எனவே துல்ஹிஜ்ஜா மாத்திரமா, துல்ஹிஜ்ஜா மாத்திரமா? இந்த மாதத்தில் இருந்து தன்னை இபாதத்துக்களிலே, வணக்க வழிபாடுகளிலே, அல்லாஹ்வை நெருங்கும் விடயத்திலே தன்னை ஈடுபடுத்துங்கள் என்று ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆயத்தை அழகாக சொல்லித் தருகிறார்கள்.
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கனவான்களே, துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் 3 விதமான வணக்க வழிபாடுகளுக்கு நாம் தயாராக இருக்கின்றோம். அதிலும் 3 விதமான கூட்டத்தினர்கள் இருக்கிறார்கள். பண பலம் உள்ளவர்கள், அவர்களுக்கும் அல்லாஹ் பாக்கியத்தை கொடுத்திருந்தார். பணம் இருக்கிறது, சிலருக்கு பாக்கியம் கிடையாது. பணமும் பாக்கியம் கிடைத்தவர்கள் அந்த பைத்துல்லாஹ்வுக்கு சென்று ஹஜ் செய்யும் கடமை, அது 20 லட்சம் 25 லட்சம் உண்மையில் அவர் சம்பாதித்த அந்த பணத்திலிருந்து அல்லாஹ் கொடுத்த அந்த திறமை, சம்பாதித்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆரோக்கியம், சம்பாதித்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆற்றல், அல்லாஹ் கொடுத்த திறமை, அல்லாஹ் கொடுத்த ஆரோக்கியம், அதை வைத்துத்தான் அல்லாஹ் என்னை இன்று சமூகத்திலே தலையில் நிமிர்ந்து நடக்குகின்ற ஒரு செல்வந்தர்களாகவும் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். மேலானவர்களே, ஹஜ்ஜுடைய கடமை ஒரு கூட்டத்தினர்கள் முடியுமானவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். இரண்டாவது கடமை குர்பானியுடைய கடமை. குர்பானியுடைய கடமை மேலானவர்களே, சகோதரர்களே, நாம் ஷவ்வாலிலிருந்து நாம் ஒவ்வொருவரும் தயாராக வேண்டும். ஒரு மஸ்ஜிதுக்கு ஜும்மாவுக்கு தயாராகும் போது ஷவ்வாலுடைய மாதம் தரப்பட்ட முதல் தலைப்பு ஹஜ்ரத் கூட்டு குர்பானியை பற்றி பேச வேண்டும். கூட்டு குர்பானியை பற்றி பேச வேண்டும். எமது ஊரிலே கூட்டு குர்பானி செய்ய வேண்டும். ஹஜ்ரத், அன்பானவர்களே, ஷவ்வாலில் இருந்து தயாரானார்களா இல்லையா? இப்னு உமர் ரலியல்லாஹு கருத்து எதை சொல்கிறது? மேலானவர்களே, இந்த துல்காதாவுடைய மாதம் இன்னும் பிராணிகளை தேடிக்கொண்டிருக்கிறோம், ஆடுகளையும் மாடுகளையும் தேடிக்கொண்டிருக்கிறோம், அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் நீங்கள் இந்த துல்காதாவில் இருந்து தன்னை நல்ல அமல்களிலே, இபாதத்துகளிலே நீங்கள் தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று முன்னோர்கள், உலமாக்கள், அறிஞர்கள் நமக்கு அழகாக சொல்லித் தருகிறார்கள். உள்ளத்தை நீங்கள் இந்த மாதத்திலிருந்து ஓர்மைப்படுத்துங்கள். துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள் வருகிறது. அது முஜாஹிதீன்களை விட சிறப்புக்குரிய நாள். அல்லாஹ்வுடைய பாதையில் கழுத்தை கொடுத்த சஹாபாக்களை விட, இரத்தத்தில் ஓட்டப்பட்ட சுஹதாக்களை விட, கோடிக்கணக்கில் தீனாரும் திர்ஹமும் செலவழிக்கப்பட்டதை விட, அதைவிட சிறந்த ஒரு நன்மை இருக்குமாக இருந்தால் துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 அங்கே நோன்பு பிடிப்பதற்கு தன்னை தயார்படுத்துங்கள். அந்த குர்பானி பிராணிக்கு தன்னை தயார்படுத்துங்கள். நல்ல வணக்க வழிபாடுகள், இபாதத்துக்கு தன்னை தயார்படுத்துங்கள் என்று முன்னோர்கள், அறிஞர்கள், உலமாக்கள் அழகாக எமக்கு சொல்லித் தருகிறார்கள். கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன குல்ம ஃபில் அஷ்ஹுரில் ஹுரும் அஅலம் ஹத்தியத்தன் வ விஸ்ரா. எப்படி சிறப்பான நாட்களில், சிறப்பான காலங்களில் நன்மை செய்தால், அதன் நல்லது செய்தால் நன்மைகளும் பாக்கியங்களும் பல மடங்கோ, பாவம் செய்தாலும் பன்மடங்கு என்று கதாதா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஏன் அந்த அறிஞர்கள் எங்கிருந்து சொல்லுகிறார்கள்? அந்த அறிவு மேதைகள் எங்கிருந்து சொல்லுகிறார்கள்? ஃபலா தظلمு என்ற வசனம், இன்ன இத்தத ஷுஹூர் என்ற வசனத்தின் ஃபலா தظلمு, நீங்கள் அநியாயம் செய்யாதீர்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. எனவே இந்த கண்ணியமிக்க மாதத்தில் நீங்கள் தவறு, பாவம், அநியாயம் செய்தாலும் அது பெரியது என்பதை கதாதா ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் அழகாக எனக்கு சொல்லித் தருகிறார்கள். மேலானவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்கிறார்கள், நபிகளாருடைய 10 வருட ஹாதிம், நபிகளாருடைய துஆவை பெற்றவர்கள். அன்பானவர்களே, நபி அவர்களுடைய 4 உம்ராக்களும் அந்த ஹஜ்ஜோடு செய்த உம்ராவை தவிர ஏனைய அனைத்து உம்ராக்களும் துல்காதாவுடைய மாதத்திலே இருந்துதான் ஆரம்பமானது.
துல்காதாவுடைய மாதத்தில் தான் நபி அவர்கள் செய்திருக்கிறார்கள். எனவே இந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எப்போதும் உம்ரா செய்ய முடியும், செய்யலாம். ஆனாலும் இந்த துல்காதாவுடைய மாதத்தில் தான் நபிகளாருடைய உம்ராக்கள் அதிகமாக செய்திருக்கிறார்கள். எனவே அது மிக விரும்பத்தக்கது என்பதை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். துல்காதாவுடைய மாதம், எங்களுக்கு ரமலானை பற்றி பேசுகிறோம், கேட்கிறோம். துல்ஹிஜ்ஜாவை பற்றி பேசுகிறோம், கேட்கிறோம். துல்காதா என்ற சிறப்பை பற்றி பேசுவதும் கேட்பதும் செயல்படுத்துவதும் எப்போது எப்போது? முஹர்ரம் வந்தால் தாசுவா என்று பேசுகிறோம், ஆசுரா என்று பேசுகிறோம், அதன் சிறப்பை பற்றி பேசுகிறோம். இது துல்காதாவுடைய மாதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சிறப்புகளும் உயர்வுகளும் அந்தஸ்துகளும் தரஜாக்களும் அளப்பெரியது, அளப்பெரியது. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ், மா மின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹா அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் அய்யாம் ஐ அஷ்ரு தில் ஹிஜ்ஜா. அல்லாஹ்வுக்காக வேண்டி அமல் செய்யக்கூடிய காலங்களில் எது வருகின்ற மாதத்தில் துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப பத்திலே செய்கின்ற அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பம் என்ற இந்த ஹதீஸுக்கு கீழால் விளக்கம் சொல்லும் போது, இந்த துல்ஹிஜ்ஜாவிலே நாங்க விவசாய பகுதிகளில் வித்த போட்டதுக்கு பின்னால மரம் வளர்றது இல்லை, காய் பழம் அறுவடை கிடைக்கிறது இல்லை. அன்பானவர்களே, துல்ஹிஜ்ஜாவுடைய அறுவடை அஷ்ரு தில் ஹிஜ்ஜா என்ற 10 நாட்களை நோன்புகளிலும் தர்மங்களிலும் தௌபாக்களிலும் இஸ்திக்பார்களிலும் திலாவத்துகளிலும் விக்ர்களிலும் துஆக்களிலும் ஈடுபடுத்த வேண்டும் என்றால் அந்த வித்தை போட்டு பதப்படுத்துவது போன்று, வித்தை போட்டு பக்குவப்படுத்துவது போன்று, அதை பாதுகாப்பது போன்று இந்த துல்காதாவுடைய மாதத்தில் இருந்து ஒவ்வொருவரும் இஸ்திக்பார் செய்வதிலே, தௌபா செய்வதிலே, தர்மம் கொடுப்பதிலே, விக்ர் செய்வதிலே, சுன்னத்தான நோன்புகளை பிடிப்பதிலே, தஹஜ்ஜுத் தொழுவதிலே, பாவத்தை விட்டும் தவிர்த்து நடப்பதிலே, நன்மைகள் சொல்வதிலும் செய்வதிலும் வழிகாட்டுவதிலும் ஆர்வம் எடுத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் தன்னை இன்றிலிருந்து தயார்படுத்திக் அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், சும் மினல் ஹுருமி வத்ருக், சும் மினல் ஹுருமி வத்ருக், சும் மினல் ஹுருமி வத்ருக். 3 முறை சொன்னார்கள். கண்ணியமான மாதத்திலே நோன்பு பிடியுங்கள். கண்ணியமான மாதம் அல்லவா, சுன்னத்தான நோன்புகளை பிடியுங்கள். கண்ணியமான மாதம் அல்லவா, சுன்னத்தான நோன்புகளை பிடியுங்கள் என்று 3 முறை சொன்னார்கள். மேலானவர்களே, ஷவ்வால் அடைஞ்சதுக்கு பின்னால எத்தனை சுன்னத்தான நோன்புகள் வீடுகளில், என்னிடத்தில், பிள்ளைகளிடத்தில். ரமலானில் தூக்கிய குர்ஆன் திலாவத்து, குர்ஆனுக்கு பின்னர் வீட்டிலே என்னுடைய மனைவி குர்ஆனை தூக்கிய நாள் எப்போது? நான்